வணக்க மக்களே, வெல்கம் டு K+C தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் மந்திரமோகினி மந்தாகினி பகுதி 7. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 25. ஒட்டுமொத்த தரத்தையும் உறிஞ்சிட்டு அந்த மாட்டை உயிரற்ற சக்கையான ஒரு வாழை மட்டை மாதிரி மிருதன் வீசி எறிஞ்சான். அது பொத்துன்னு தரையில போய் விழுந்துச்சு. உடனே வலதுபுறம் இருந்த மாட்டை நெருங்கினா. முந்தைய சம்பவம் அப்படியே தொடர்ந்து நடந்துச்சு. சேகர கைமலுக்கு தலையை விறுவிறுன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. எங்க விழுந்துருமோ அப்படின்ற பயத்துல 2 கைகளாலையும் வண்டியை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாரு. தன்னுடைய வேலை முடிஞ்சதும் மிருதன் அவங்களை அழைச்சான். சரி வாங்க போகலாம். 3 பேரும் எந்திர கதையில அவனை பின்தொடர்ந்து போனாங்க. சோமதத்தனுடைய இருப்பிடத்துக்கு போனதும் மிருதன் வழக்கம் போல வெளியிலேயே நின்னுட்டான். 3 பேரையும் உள்ளேயும் போக சொன்னான். பிறகு அங்கிருந்து மறைஞ்சான் மிருதன். அந்த வீட்டு வராண்டால யாருமே இல்ல. ஒரே ஒரு நில விளக்கு மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. சேகர கைமல் ஒரு தடவை கணைச்சாரு. 3 பேரும் வெளியில இருக்கக்கூடிய சவுக்கையில காத்துக்கிட்டு இருங்க. அதுக்கு முன்னாடி உங்க கூட வந்திருக்கிற பொண்ணை குளிச்சுட்டு வர சொல்லுங்க. வர வழியில அவ அசுத்தமா இருக்கிறா. வடக்கு புறத்துல இருக்கக்கூடிய குளியல் அறையில தண்ணி இருக்குது. சோமதத்தனுடைய குரல் உள்ள இருந்து கேட்டுச்சு. சேகர கைமல் ஹரிஹரனோட முகத்தை பார்த்தாரு. அவன் எதுவுமே பேசாம தலை குனிஞ்சுக்கிட்டான். தனலட்சுமி குளியலறை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சோமதத்தன் வெளியே வந்தாரு. அவர் கையில தாமரை இலை ஒன்னும் அதுல விபூதியும் இருந்துச்சு. அந்த தாமரை இலைய அவங்களுக்கு முன்னாடி நீட்டினாரு. 2 பேரும் விபூதி எடுத்த நெத்திலையும் தொண்டையிலையும் பூசிக்கிட்டாங்க. நாளைக்கு பூஜை ஆரம்பமாகும். ரொம்பவே சக்தி வாய்ந்த ஹோமம். இது வரைக்கும் யாருமே பெறாத அபூர்வமான சக்தியை நான் பெறுவேன். அந்த சக்தியோட நான் அவகிட்ட மோதுவேன். சோமதத்தன் யாருக்கும் விளக்குற மாதிரி பேசினாரு. அவருடைய பேச்சும் தோரணையும் கம்பீரமான தோற்றமும் அவர் சொன்னதை செய்வாரு அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. இந்த தடவை எப்படியும் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு கைமல் மனசுக்குள்ள உறுதியை பதிச்சுக்கிட்டாரு. தனலட்சுமி குளிச்சுட்டு வந்தா. நிலவிளக்கு வெளிச்சத்துல சோமதத்தன் அவளை பார்த்தாரு. அவளுடைய உருண்டு திரண்ட உருவத்தை கவனிச்சதும் ஓரளவுக்கு திருப்தி அடைஞ்சாரு. இவளுடைய ரத்தத்தால் அபிஷேகம் பண்ணா சாமுண்டி நிச்சயம் வெளிப்படுவா. அதே போல எந்த விதமான தடையுமே இல்லாம தன்னுடைய நோக்கமும் நிறைவேறும் அப்படின்ற உறுதி அவருக்குள்ள வர ஆரம்பிச்சிருந்தது. உங்க எல்லாருக்கும் உள்ள சாப்பாடு தயாராகிட்டு இருக்கு, போய் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு சோமதத்தன். சேகர கைமலும் ஹரிஹரனும் அதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி கை கால் முகம் எல்லாத்தையும் கழுவ போனாங்க. நீண்ட பயணம் அவங்க ரொம்பவே களைப்படைய செஞ்சிருந்தது. தனலட்சுமியோட உணவு மட்டும் சமயக்கட்டுக்குள்ளேயே பரிமாறப்பட்டுச்சு. கைமலுக்கு கஞ்சியும் புழுங்கி தாளிச்ச கிழங்கும் சுட்ட பப்படமும் மாவட ஊறுகாயும், ஹரிஹரனுக்கு சாதமும் சாம்பாரும் அவியல் பப்படம்னு அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் தனித்தனியே தயாராகி இருந்தது. இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பரஸ்பரம் ஒருத்தருடைய முகத்தை பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சாப்பிடும் போது அவங்க வீட்டுல சாப்பிட்ட அதே சுவையை உணரவும் செஞ்சாங்க. தங்களுடைய விருப்பம் சோமதத்தனுடைய சமையல்காரனுக்கு எப்படி புரிஞ்சிருக்கும் நினைக்க நினைக்க அவங்களுக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சமையக்கட்டுல இருந்து ஒரு பெண்ணோட குரல் கேட்டுச்சு. தலையை உயர்த்தி 2 பேரும் பார்த்தப்போ அழகான பெண் ஒருத்தி அங்க நின்றுட்டு இருந்தா. மோகினியை போலவே இருந்தது அவளுடைய அழகு. எதுக்காக இப்படி கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கைமல் கேட்டாரு. உங்களுக்கு திருப்தியா இருக்கணும், அதெல்லாம் உங்களோட வீட்டுல சமைச்சது தானே அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா. அந்த செய்தி 2 பேருக்குமே ரொம்பவே வியப்பா இருந்துச்சு. நாங்க இப்படி எல்லாம் தனித்தனியா சமையல் செய்யற வழக்கமே எங்களுக்கு கிடையாது. அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பி கொண்டு வர செய்வோம். அது எப்படி சாத்தியம்? இங்க அதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்க. அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி விருந்தாளியோட வீட்டு சாப்பாட்டே கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அவரோட பேச்சு மேலும் மேலும் அவங்கள வியப்படை செஞ்சது. பரஸ்பரம் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கவும் செஞ்சாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் சவுக்கையில வந்து படுத்தாங்க. விடிய கருக்கல்லையே சேவல் கூவினதும் கண் விழிச்சாங்க. ஹோமத்துக்கு ஆயத்தங்கள் செய்யப்பட்டு இருந்தது. ஏறத்தாழ அதே நேரம் புவனேஸ்வர் நாயர் குளிக்கிறதுக்கு குளத்துல இறங்கினாரு. ஒரு தடவை முழுகி எழுந்த போது இடுப்புல இருந்த தாயத்தை காணாமல் போயிருக்கிறத அவர் உணர ஆரம்பிச்சாரு. கழுத்தல தண்ணியில இருந்த போதே அவரோட உடல் குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சது. சரஸ்வதிக்கு பயந்துதான் தாயத்தை கட்டிக்கிட்டு இருந்தாரு. சமயம் பார்த்து அது காணாமல் போயிருக்குதே, என்ன செய்யறது? ரொம்ப பிடிச்ச ஒரு மாதிரி ஆனாரு. திரும்பவும் எப்படி மடுமலை சேர்ந்தவங்கிட்ட போறது? என்ன ஆனாலும் சரி வேற வழியே இல்ல, கடைசியில அவங்கிட்ட போக வேண்டியதுதான் அப்படின்னு தீர்மானமும் பண்ணாரு. ராமுனி அழைச்சாரு. ரொம்பவும் அவசியமான ஒரு விஷயம், நாம மடுமலை வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு. மடுமலைன்ற பேரை கேட்டதும் ராமுனியோட மனசுல பயம் உயர ஆரம்பிச்சது. இங்க இருந்து போனவங்க எப்ப திரும்பி வருவாங்கன்னு தெரியல. அது வரைக்கும் நாம தாக்கு பிடிக்க வேண்டாமா? அதனால கண்டிப்பா போயே திரணும். அதுக்கு என்னங்க, போகலாங்க அப்படின்னு ராமுனி வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டான். உடனே 2 பேரும் புறப்பட்டாங்க. கிராமத்தோட எல்லையை கடந்து காட்டுக்குள்ள காலெடுத்து வைக்கும் போதே எதையோ உடைச்சு கலைக்கக்கூடிய சத்தம் கேட்டுச்சு.
எதிர் நின்றுட்டு இருந்தது ஒரு பிரம்மாண்டமான யானை. மூங்கில் காட்டுக்குள்ள புகுந்து அதம் பண்ணிக்கிட்டு இருந்தது அந்த யானை. புவனேஸ்வர் நாயர் பின்னோக்கி நகர்ந்து நின்னாரு. என்ன செய்யுதுன்னு தெரியாம ராமுண்ணி தடுமாறினா. அது ஒரு மாலை நேரம். எந்த விதமான தீர்மானத்துக்கும் வர முடியாம அவங்க குழம்பிட்டு இருக்கும் போதே நல்ல வேலையா சேந்தனே எதிரில் வந்தான். அவன் காட்டு யானை ஒண்ணு மேலதான் உட்காந்துட்டு இருந்தான். யானை ஆடி அசி வந்துட்டு இருந்துச்சு. சேந்தன் உட்காந்துட்டு இருந்த யானை நெருங்கினதும் அதம் பண்ணிக்கிட்டு இருந்த இன்னொரு யானை அடங்கி ஒரு பக்கமா ஒதுங்கி போயிருச்சு. நீங்க என்னை தேடி வரதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் நானே வந்துட்டேன். யானையிலிருந்து கீழே குதிச்சு சேந்தன் பேச ஆரம்பிச்சான். நல்ல வேலை, கடவுள் தான் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு தோணுது. நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். தாயத்திலிருந்து விடுபட்டு இருந்த பைசாகி உருவத்தை நினைச்சபடி சேந்தன் சொன்னா. எப்படி எதிர்பார்த்தீங்க? நாயர் கேட்டாரு. தாயத்திலிருந்து வெளியேறினதும் அது நேரா என்கிட்ட தான் வந்துச்சு. அதாவது என் வீட்டுக்கு. அப்பவே நினைச்சேன், இப்ப என்ன பண்ணலாம்? தாயத்தை அழுத்தது யாரு? சேர்ந்த விசாரிக்க ஆரம்பிச்சான். கேள்வி வந்து விழுந்ததும் ராமுண்ணி நடுங்க தொடங்கினா. நான் தான் அதை அழுத்து எடுத்தேன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே தன்னை வெட்டி போட்டுருவாங்கன்றது ராமுண்ணிக்கு நல்லாவே தெரியும். மனசுக்குள்ளவே தனக்கு தெரிஞ்ச ஒட்டுமொத்த தெய்வங்களையும் வேண்டிக்கவும் ஆரம்பிச்சான். நல்ல வேலையா சேர்ந்த அந்த கேள்விக்கு ஒன்றும் பெருசா முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. அந்த கேள்வியை மறுபடியும் கேட்கவும் இல்லை. குளிக்கிறதுக்காக குளத்துல இறங்கின போதுதான் தாயத்து இல்லைன்றதே நான் கவனிச்சேன். ஒருவேளை குளத்துக்குள்ளே விழுந்துட்டதோ என்னவோ சேந்தன் சொன்னா. இருக்கலாம் அப்படின்னு நாயர் பதிலளிச்சாரு. ராமனோட இதய துடிப்பு பழைய நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சது. மறுபடியும் நீங்க என்ன பார்க்க வந்திருக்கிறது எதுக்காக அப்படின்ற மாதிரி சேந்தன் கேட்டதும், வேற என்ன, இந்த விஷயத்துல இருந்து என்னை காப்பாத்தணும், செஞ்சிடலாம், ஆனா அதுக்கு நரபலி கொடுக்கணும். ஒரு பொண்ணை, அதுவும் இதுவரை எந்த ஆணும் தொடாத ஒருத்தியா? புவனேஸ்வர் நாயர் யோசனையில ஆழ்ந்தாரு. அப்படி ஒருத்தியை கொண்டு வந்தா நான் மிச்சத்தை பாத்துக்கிறேன், சேந்தன் உறுதியா சொன்னா. சரி, முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வர் நாயர் ராமுனி பக்கம் திரும்பினாரு. அவன் யார் பேரையாச்சும் சொல்லுவான் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனா அவன் மலங்க விழிச்சுக்கிட்டு இருந்தான். வீட்டுக்கு வந்து சேர்ந்த பிறகும் கூட நாயரோட யோசனை அதை சுத்தியே வட்டம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆண் தொடாத ஒரு பெண்ணை எங்க இருந்து போய் கண்டுபிடிக்கிறது? இறுதியா ஒரு முடிவுக்கு வந்தாரு. ராமுனி, 10,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண நான் தயாரா இருக்கேன். 15 வயசான ஏதாவது ஒரு பொண்ணை தேடி பிடிச்சி கூட்டிட்டு வா. அதாவது அது கன்னி பெண்ணா இருக்கணும், ஞாபகம் இருக்கட்டும். தேடுற எஜமா. 10,000 ரூபாய் மனசுல கனவு கண்டபடி ராமுனி பதில் சொன்னான். தனிமையில் நடந்து வரும்போதுதான் தான் ஏத்துக்கிட்ட விஷயம் அவ்வளவு சுலபமானது இல்லை அப்படின்னு அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. எதுக்கும் தன்னுடைய பெரிய அக்காவோட வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தீர்மானிச்சான். நினைச்சபடி அக்காவோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். வீட்டுக்குள் நுழையும் போதே கல்யாணி அக்கா அப்படின்னு சொல்லிபடி நுழைஞ்சான். தன்னோட சகோதரியை அன்போட அழைச்சான். அவளுக்கு எதுவுமே புரியல. தம்பி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான், என்ன விஷயமா வந்திருக்கிறானோ, ஏதாவது நல்ல செய்தியா தான் இருக்கும் அப்படின்னு மனசு நினைச்சுக்கிட்டா. ஆனா காரைக்காரான தம்பியோட வருகை எதுக்காக அப்படின்னு அவளுக்கு தெரியாம போயிருச்சு. என்னடா தம்பி, என்ன செய்தி அப்படின்னு கல்யாணி சந்தோஷமா கேட்டா. ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன், ரொம்பவும் ரகசியமும் கூட. சங்கதியை சொல்லு, விளக்கமா சொல்லிடுறேன். எங்க எஜமானோட மச்சினிச்சி மும்பையில வேலை செய்யறாங்க. அவங்க கூட உதவியா இருக்க ஒரு சின்ன பொண்ணு வேணும்னு சொல்றாங்க. 5,000 ரூபாய் அட்வான்ஸ் கிடைக்கும். கல்யாணி யோசனையில ஆழ்ந்தா. சட்டுன்னு மனசுக்குள்ள தட்டுப்பட்டது. 3வது வீட்டை சேர்ந்த மாதவியோட மூத்த பொண்ணுடைய உருவம் தான். ஏழை குடும்பம். மூத்த மகளுக்கு 14 வயசு தான். அவளுக்கு கீழே மேலும் 5 பெண் குழந்தைகள் வேற இருக்காங்க. மாதவியோட கணவன் கூலி வேலை செய்யறவன். அந்த வீட்டார் நிச்சயம் ஒத்துக்குவாங்க, வேலை சுலபமா முடிஞ்சிடும் அப்படின்னு அவன் நினைச்சா. கல்யாணி கல்லெறிஞ்சு பார்த்தா. மாங்காய் விழவே செஞ்சது. அந்த பெண் குழந்தைய அழைச்சிட்டு போகும்போது கல்யாணிக்கு 1000 ரூபாய் கொடுக்க தவறவே இல்லை ராமுண்ணி. மாலை நேரம் கடந்து இருட்டவும் ஆரம்பிச்சுது. இன்னும் 10 மைல் தூரம் பயணம் செய்ய வேண்டியது இருக்கு. ரெண்டு பேரும் பொறுமையா நடக்க ஆரம்பிச்சாங்க. பொழுது இருட்டுக்கிட்டே வந்ததால குளிர்காற்றும் வீச ஆரம்பிச்சிருந்தது. யாரோ தன்னை பின்தொடர்ந்து வர மாதிரியே ராமுண்ணிக்கு தோணுச்சு. சட்டுன்னு திரும்பி பார்த்தான். ஆனா யாருமே தட்டுப்படவே இல்லை. மறுபடியும் நடக்க தொடங்கினா. 4 எட்டு எடுத்து வைக்கிறதுக்குள்ள மறுபடியும் யாரோ பின்தொடர மாதிரியே தோணவே மனசுக்குள்ள பயம் எழுப தொடங்குச்சு. எதிர்பாராத கணத்துல அவன் தோல் மேல மிகவும் சில்லுன்னு ஒரு கை வந்து பதிஞ்சது போல் இருந்தது. திடுக்கிட்டு ராமுண்ணி திரும்பினா. நிலா வெளிச்சத்துல அது யாருன்னு தெரிஞ்சது. வந்திருந்தது தம்புராட்டி. பனங்காட்டு இல்லத்தை சேர்ந்த மந்தாகினி தம்புராட்டி தான். இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்களோ? மந்தாகினி கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சான் ராமுண்ணி. எங்க இருந்து வரீங்க ராமுண்ணி? மந்தாகினி மறுபடியும் கேட்டா. இவ என்னுடைய அக்கா பொண்ணு.
இவளை கூட்டிட்டு வர்றதுக்காக என் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வர ராமுன்னு பதில் சொன்னான். அவளோட பேரு சுமதி தானே? மந்தாகினி கேட்டா. இதெல்லாம் இந்த தம்புராட்டிக்கு எப்படி தெரியும்? ராமுன்னி வியப்பா யோசிக்க ஆரம்பிச்சான். அத்தியாயம் 26. உன்னுடைய மருமக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காளே. மந்தாகினி சுமதியை நெருங்கினா. ராமுனுடைய மனசு எதிர்பாராத குறுக்கிட்டால படபடக்க தொடங்குச்சு. மந்தாகினி தான் கூட வந்தா ஏதாவது பிரச்சனையாகலாம். சுமதியை இங்கிருந்து எதுக்காக கூட்டிட்டு போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அது மேலும் சிக்கலை உருவாக்கலாம். அதனால தம்புராட்டியை அங்கிருந்து ஏதாவது சொல்லி வெளியேற்றணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். கடைசியில அவன் மனசுக்குள்ள ஒரு உபாயம் தென்பட்டுச்சு. தம்புராட்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாங்க வர வழியில உங்க வீட்டு எச்சமா 4-5 பேர்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருந்தாரு. அது ஏதாவது அடுதல முடியலான்னு நினைக்கிறேன் ராமுன்னு சொன்னான். அதை கேட்டு பரபரப்படைஞ்சா மந்தாகினி. பிறகு கேட்டா, நீ சொல்றது எந்த இடம்? முந்தின முச்சந்தில தான். இந்த பனி படர்ந்த பாதையில நான் எப்படி அவ்வளவு தூரம் போறது? மந்தாகினி சொன்னது உண்மைதான். மேற்கு திசையில இருந்து பனிப்படலம் நெருங்கி வந்துகிட்டு இருந்துச்சு. கண் மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த பகுதி முழுசும் பனியால சூழ்ந்தது போல ஆயிருச்சு. ராமுனி சட்டன்னு பெண் குழந்தை சுமதியோட கையை பிடிக்க கையை நீட்டினா. நான் இங்கதான் இருக்கேன் மாமா, பெண் குழந்தை பதில் சொன்னுச்சு. குரலை வச்சு சுமதி நின்றுட்டு இருந்த இடத்த தோராயமா நிதானிச்சு அவளோட கையை பற்றிக்கிட்டு நடக்க தொடங்கினா. தேங்காய் குடோனை நெருங்கினதும் ஒரு கணம் தயங்கினா. இந்த குழந்தைய பெரிய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறது அவ்வளோ நல்லதில்ல. புவனேஸ்வரனோட பிள்ளைகள் லேசுப்பட்டவங்க கிடையாது. ஹரிஹரனும் அவன் தம்பி சசிதரனும் குறிப்பா பயப்பட வேண்டியவங்க. நீ இங்கே இருமா, நான் உடனே திரும்பி வந்துடுறேன். யாரு வந்து கூப்பிட்டாலும் வெளியே வராதன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு ராமுன்னி அங்கிருந்து கிளம்பினா. சுமதி தலையாட்டிட்டு அவன் கொடுத்த எச்சரிக்கையை ஏத்துக்கிட்டா. பெரிய வீட்டுடைய திருவாசப்படி அடையும் வரையிலும் ஓட்டமும் நடையுமா ஒண்ணுமே புரியாம பாஞ்சு வந்தான். அங்கிருந்து பார்த்தப்போ திண்ணையில போடப்பட்டிருந்த சாய்வு நாற்காலியில புவனேஸ்வர் நாயர் சாஞ்சு உட்காந்துட்டு இருந்தாரு. அவருடைய 2வது மனைவி அவருடைய காலை பிடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தா. நல்ல வேலை, அவருக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறது அவருடைய 2வது மனைவி தான். முதல் மனைவியா இருந்திருந்தா தோண்டி துருவி விசாரிப்பா. அவன் திருவாசப்படியை தாண்டத நாயரும் கவனிச்சாரு. போதும் போதும், நீ புறப்படு அப்படின்னு நாயர் மனைவி கிட்ட சொன்னாரு. அவ வீட்டுக்குள்ள போனதும் ராமுன்னி அவரை நெருங்கினதும் ஒரே சமயத்துல நடந்துச்சு. விஷயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? புவனேஸ்வர் நாயர் கேட்டாரு. முடிஞ்சிருச்சு எஜமா, குழந்தை எங்க? குடோன்ல விட்டுருக்கேன். நல்ல வேலை செஞ்ச. மேற்கொண்டு என்ன செய்யறது? இங்கே இருந்துட்டு போகட்டுமா? புவனேஸ்வர் நாயர் யோசனையில ஆழ்ந்தாரு. சாய்வு நாற்காலில இருந்து எழுந்து வீட்டுக்குள்ள போனாரு. கடிகாரத்தையும் பார்த்தாரு. மணி 11க்கு மேல ஆகிட்டு இருந்தது. பேசாம இப்பவே சந்தங்கிட்ட போனா என்ன? அவருடைய மனசு கேட்க ஆரம்பிச்சது. இந்த நேரத்துக்கு போனா யாருக்கும் எதுவும் தெரியாம இருக்கும், அதுதான் நல்லது. வெளியே வந்தவரு ராமுன்னிய பார்த்தாரு. என்னங்க எஜமா, இப்பவே அந்த பொண்ணை அவங்க கிட்ட கூட்டிட்டு போயிடலான்னு பாக்குறேன். எங்க கொண்டு போகணும்? உனக்கு அதை சொன்னா புரியாது. சரி, நீ போய் படுத்துக்க. அப்புறம் எஜமா அப்படின்னு தலையை சொரிஞ்சா ராமுன்னி. என்ன பணமா? ஆமா எஜமா, மிச்சத்தை வந்து தரேன்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அதனால என்ன? நாயர் மறுபடியும் வீட்டுக்குள்ள போனாரு. திரும்ப வந்தப்போ அவர் கையில கொஞ்சம் ரூபாய் நோட்டுகள் கொஞ்சம் சில்லறையாவும் இருந்துச்சு. கொத்த கையை விட்டு அள்ளி எடுத்துட்டு வந்தாரு போல இருக்கு. இந்தா வச்சுக்கோ. தேங்காய் வியாபாரி இப்பதான் கொடுத்துட்டு போனான். அவன்கிட்ட அதை நீட்டினாரு. எஜமா, 10,000ன்னு சொன்னீங்க. அவ தந்த பணத்தை கையில வாங்கியபடி மென்னு விழுங்கினா. நான் தரேன்னு சொன்னதுதான். இது நீ தற்சமயம் செலவுக்கு வச்சுக்கோ. இப்ப நான் ரொம்பவும் சிக்கல்ல இருக்கேன், அப்புறம் பார்க்கலாம். ராமுன்னு தயங்கினா. சுமதியை கொண்டு வந்திருக்கிறது நிச்சயமா நல்ல காரியத்துக்கு இல்லைன்றது மட்டும் ராமுன்னுக்கு தெரியும். அது எப்படின்னா, சேந்தனை பார்க்க போனப்போ அவன் தானே கூட இருந்தான். ஆனா இவ்வளவு சின்ன பொண்ணை என்ன செய்ய போறாங்கன்றதுதான் அவனுக்கு தெளிவா விளங்கவே இல்லை. இருந்தாலும் ஆபத்தான ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுன்றது மட்டும் அவன் மனசுக்கு தெளிவா தோணவே செஞ்சுது. சேந்தனை பார்த்தாலே பயமா இருக்கும். அந்த தாடியும் மீசியும் தொப்புள் வரைக்கும் நீண்டு கிடந்த தாடி கயிறு மாதிரி பிரிபிரியா தொங்கும். கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தா பாம்பு குட்டிகள் தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சிகப்பு நிற கண்கள், புகையில மற்றும் கஞ்சாவை மென்ன அரைச்சதால கரைபடிந்த பற்கள், அதுல மேற்புறம் பற்கள் மட்டும் நீண்டு தூர்த்திக்கிட்டு இருக்கும். கழுத்துல ருத்ராட்ச மாலை, அதுக்கு நடுவுல பதக்கம் மாதிரி தொங்கிட்டு இருக்கும். காட்டுப்பூனையோட மண்டையோடு, கை விரல்கள்ல அழுக்கு படிந்த நீண்ட நகங்கள், இடுப்புல உடைய அணிஞ்சிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு மரத்துடைய பட்டைகள். ஆக மொத்தம் பயம், அருவருப்பு, வெறுப்பு இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வடிவம் தான் சேந்தனுடையது. தன்னோட எஜமா அந்த சேந்தங்கிட்ட வச்சிருக்க தொடர்பு நல்லதுக்காக இல்ல. அவங்க மோசமான எதையோ செய்ய திட்டம் போட்டிருக்கணும். அந்த பொண்ணு அங்க தனியாவா உட்காந்துட்டு இருக்கு? நாயர் கேட்டாரு. ஆமாங்க, உங்களை யாரும் பார்க்கலையே? இல்ல, யாரும் பார்க்கல. சரி, நீ போலாம், நான் அப்புறமா உனக்கு கவனிக்கிறேன். அப்போ மாதவி அம்மாவோட விஷயம்? பொண்ணோட அம்மா தானே, பணத்தை கொடுத்துடலாம். ரொம்ப நெருக்கினாங்கன்னா எங்கிட்ட தான் கொண்டு வந்து விட்டுருக்கன்றத சொல்லிடு. அப்படிதான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா கவலை விடு, நீ போ. ராமுன்னி மேற்கொண்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து நகர்ந்தான்.
அதன் பிறகு அங்கே நின்றுட்டு இருந்தா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். புவனேஸ்வர் நாயர் குடோனை நோக்கி நடந்தாரு. யார் இது? வெளியில காடு சத்தம் கேட்டதும் பயம் நிறைஞ்ச குரல்ல சுமதி கேட்டா, நான் தாம்மா, பயப்படாத. நாயர் அறைக்குள்ள வந்தாரு. சுமதி உட்காந்துட்டு இருந்தா. நாயரை பார்த்ததும் எழுந்து நின்னா. என்னது வரைக்கும் நீ பார்த்துருக்க மாட்டேல்ல? ராமனோட எஜமான் தானே நீங்க? ஆமா, அவரே தான். ஆமா, இதுக்கு முன்னால எப்பயாவது என்ன பார்த்துருக்கியா? திருவிழாவுக்கு வந்திருக்கும் போது நான் உங்களை பார்த்துருக்கேன். அப்புறம் எதுக்காக பயப்படுற? சரிவா போலாம். சுமதி அவரை பின் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சா. புவனேஸ்வர் நாயர் அவளுக்கு முன்னாடி டார்ச் லைட் எரிய விட்டபடி நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அகலமான பாதை கொஞ்சம் கொஞ்சமா சிரித்து ஒற்றடி பாதையா மாறி இருந்தது. அந்த ஒற்றடி பாதையில பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. பாறைகள் நிறைந்த பகுதிக்கு வந்ததும் அவ பயப்படுற மாதிரி தெரிஞ்சுது. உடனே புவனேஸ்வர் நாயர் தான் தோல்ல போட்டு துண்டை எடுத்து ஒரு முனையை பிடிச்சுக்கிட்டு மறுமுனைய சுமதி கிட்ட நீட்டி பிடிச்சிக்கவும் சொன்னாரு. 2 பேரும் நடைபயணத்தை தொடர்ந்தாங்க. மலை அடிவாரத்துல சேந்தன் நிக்கிறதும் டார்ச் லைட்டோட வெளிச்சத்துல தெரிஞ்சுது. அங்க நிக்கிறது பூதமுங்களா? சுமதி பயம் விலகாதவளா கேட்டா. இல்லம்மா, அவர் தான் நாட்டு வைத்தியர். எனக்கு உடம்புக்கு நோய் எதுவும் இல்லையே. நீ ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி உன் உடம்ப பரிசோதிச்சு நோய் எதுவும் தாக்காம இருக்கிறதுக்காக மருந்து தர போறாரு. நான் எப்போ மும்பைக்கு போகணும்? அதுக்காக தானே இதெல்லாம். நீ ரொம்ப கெட்டிக்காரையா இருக்கியே. 2 பேரும் சேந்தனுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. பரவாயில்ல, நல்ல குழந்தை தான். சுமதியை நில ஒளியில பார்த்தபடி சேந்தன் திருப்தியா சொன்னான். சரி, மேற்கொண்டு என்ன செய்யணும்? நாயர் கேட்டாரு. நல்ல கேள்வி கேட்டீங்க. நீங்க கூட வராம எப்படி? வந்தா எதிராளியை நிச்சயம் பார்க்கலாம். எந்த எதிராளிய? நாயர் கொஞ்சம் பயத்தோட கேட்டாரு. சரஸ்வதி தம்புராட்டிய தான். உண்மையாவா சொல்ற? அதுக்குள்ள இதெல்லாம் தயாராயிடுச்சா? நாயரோட பயம் இப்ப வியப்பா மாறி இருந்தது. அத்தியாயம் 27. மரணத்துக்கு பிறகு தன்னால் எரியூட்டப்பட்ட சரஸ்வதிய மறுபடியும் நேர்ல பார்க்க புவனேஸ்வர் நாயர் ரொம்பவே பயந்தாரு. இருந்தாலும் மாந்திரிகன் சேந்தன் பக்கத்துல இருக்கிறதுனால எந்த ஆபத்தும் நடக்காது அப்படின்னு திடமா நம்பினாரு. என்ன சேந்தன், ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கும் போல இருக்கு? நாயர் கேட்டாரு. அதோ தெரியுது பாருங்க, அந்த பார்க்கு கிட்ட தான் போகணும். இதன் பிறகு நீங்க ஒருபோதும் சரஸ்வதி தம்புராட்டிய பார்க்க வேண்டியதே இருக்காது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த தேவதை. நான் பார்க்கணுன்றதெல்லாம் அவசியமே இல்லை. உன்னோட விருப்பம் எப்படியோ அப்படியே பண்ணலாம் தான் கூட வந்துகிட்டு இருக்கேன். நரபலியை நேரடியா பார்க்கக்கூடிய தைரியம் இல்லாததால நாயர் பதில் சொன்னாரு. அப்படின்னா ஒரு வேலை செய்யலாம். நீங்க இங்கே நில்லுங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சேந்தன் கொடுத்த இந்த யோசனைக்கு நாயர் உடன்பட்டதாக தான் தெரிஞ்சது. சேந்த சுமதியை அழைச்சுக்கிட்டு நடக்க தொடங்கினா. நாயர் பாறை மீது ஏறி உட்காந்துக்கிட்டாரு. பாறைகள் சிலவற்றை கடந்து சேந்தன் ஒரு குகைக்குள்ள நுழைஞ்சான். குகைக்குள்ள கல் விளக்கு ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த வெளிச்சத்துல அதுக்குள்ள இருந்த சிலை ஒண்ணு சுமதி நல்லாவே கவனிச்ச அந்த வினாடியே அலறவும் முற்பட்டா. விஷயத்தை யூகிச்சுக்கிட்டு சேர்ந்த சட்டுன்னு சுமதியோட வாயை பொத்துறதுக்காக கையை நீட்டினா. ஆனா அதுக்கு இடம் தராம அவ பின்வாங்கி திரும்பி நின்னா. அவ நின்ன தோரணையே ரொம்ப கம்பீரமா இருந்துச்சு. சேர்ந்த தன் மனசுக்குள்ள பாராட்டவும் செஞ்சான். அந்த சிலையோட காலடியில கிடந்த நீண்ட வாளை சேந்தன் கையில எடுத்தான். ஓம் ரத்த சாமுண்டி, ஓம் ரத்த சாமுண்டின்னு வாளை உயர்த்தி சேர்ந்த மந்திரத்தை உச்சரிச்சபடி சுமதியோட கழுத்தை நோக்கி விசையோட இறக்கினா. ஆனா வாள் கீழ்ப்புறம் இறங்கவே இல்லை. யாரோ அந்த வாளை மேற்புறமா இழுத்து பிடிச்சது மாதிரி அந்தரத்திலேயே நகராமல் நின்றுச்சு. சேர்ந்த எவ்வளவு முயற்சி பண்ணியும் வாள் கீழிறங்குற மாதிரியே தெரியல. தான் உடம்புல உள்ள ஒட்டுமொத்த சக்தியையும் திரட்டியபடி வாளை கீழ்ப்புறமா இறக்க முயற்சி பண்ணான். வாள் கீழ் இறங்குற மாதிரியே தெரியல. நான் உங்களுக்கு உதவி செய்யட்டமா அப்படின்னு நேரா திரும்பி நின்னா சுமதி. சேர்ந்த அவளை அப்பதான் பார்த்தான். அவனுக்கு எதிரில் நின்றுட்டு இருந்தது சுமதி இல்ல, வேற யாரோ. அவ சுமதியும் இல்ல, சரஸ்வதியும் இல்ல. உடல் முழுசும் உருகிய தங்கம் மாதிரி ஜொலி ஜொலிப்பா இருந்துச்சு. அது ஒரு பெண் உருவம். என்ன தெரியுதான அந்த உருவம் கேட்டுச்சு. தெரியலையே, சேந்தன் நடுங்கியபடி பதில் சொன்னா. சேந்தனுடைய கை வாள்ல இருந்து விடுபட்டுச்சு. இருந்தாலும் அந்த வாள் அந்தரத்திலேயே தொங்கியபடிதான் இருந்துச்சு. என்ன வாள் கைக்கே வரமாட்டாங்குது அப்படின்னு கேட்டவ தன் கையை உயர்த்தி வாளை பிடிச்சா. அடே துரோகி, அப்பாவியான ஒரு ஏழை பொண்ணை பலி கொடுக்கவா முயற்சி பண்ற? நான் ஒன்ன அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வாள் கீழே இறங்குச்சு. கண் இமைக்கிற நேரத்துக்குள்ள சேந்தனுடைய வலது கை தோள்பட்டையில இருந்து அறுபட்டு கீழே விழுந்துச்சு. சேந்தன் கிட்ட இருந்து உரத்த குரல்ல அலறல் இருந்ததும் அடுத்த வினாடி அந்த அலறல் சத்தம் புவனேஸ்வர் நாயருக்கும் கேட்டுச்சு. பாறை மேல உட்காந்துட்டு இருந்த நாயரோட காதுக்குள்ள அந்த அலறல் துல்லியமா விழுந்துச்சு. ஆனா அது சேந்தனுடைய குரலா சுமதியோட குரலான்னு அவரால் யூகிக்கவே முடியல. உயிர் பிரிகிற வேதனையில சுமதி தான் அப்படி கத்தரா அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாரு. இவ்வளவு நடந்து முடிஞ்சிருச்சு. பேசாம குகைக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி மறைவா நின்று பார்க்கலாமா அப்படின்ற ஆவல் நாயருக்குள்ள எழுந்துச்சு.
அதனால மெதுவா குகை வாசலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. குகையை நெருங்கினதும் குகைக்குள்ள இருந்து மறுபடியும் ஒரு அலறல் எழுந்துச்சு. இப்போ அந்த அலறல் ஒரு ஆணினுடையது அப்படின்னு அவருக்கு தெளிவா புரிஞ்சுது. சந்தேகம் நிறைஞ்ச விழிகளோட குகையோட வாயில் ஓரமா நின்று கவனமா உட்புறத்தை எட்டி பார்த்தாரு. அங்க சேர்ந்த நின்ன நிலையிலேயே துடிச்சுக்கிட்டு இருந்தான். அவளோட 2 கைகளும் தோள்பட்டையிலிருந்து அறுபட்டு கீழே விழுந்து கிடந்துச்சு. ஒளியால வார்த்தை எடுத்தது மாதிரியான உருவம் ஒண்ணு கையில வாளோட சேந்தனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தது. நாயர் அதை பார்த்ததும் தலைதெறிக்கு திரும்பி ஓட ஆரம்பிச்சாரு. சேந்தன் தரையில விழுந்து புரள தொடங்கினா. இதுதான் உனக்கு தண்டனை. நீ இது வரைக்கும் செய்த கெட்ட காரியங்களுக்கான பரிகாரத்தை செஞ்சு உயிரை மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான். அவனுக்கு முன்னாடி இருந்த பெண் உருவம் கட்டளையிட ஆரம்பிச்சது. அப்பதான் சேந்தன் அந்த உருவத்தை நல்லா பார்த்தான். அவன் இது வரைக்கும் பார்க்காத ஒரு பெண்மணி அது. நான் யாருன்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமே இல்லை அப்படின்னு சொன்ன மந்தாகினி அங்கிருந்து வெளியேறினா. கண்ணுமுடி தெரியாம ஓடிக்கிட்டு இருந்தாரு புவனேஸ்வர் நாயர். அவருக்கு பலமா மூச்சும் வாங்குச்சு. அதனால ஒரு ஆலமரத்துக்கு கீழே போய் ஒதுங்கி நின்னாரு. இவ்வளவு நேரம் ஓடியும் இவ்வளவு தூரம் தான் வர முடிஞ்சுதா? ஆலமரத்தோடைய மறுபக்கத்துல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. யார் இது அப்படின்னு சட்டுன்னு திருக்கிட்டாரு நாயர். பதட்டத்தோட கேட்கவும் செஞ்சாரு. நான் தாங்க சுமதி. மரத்துக்கு அந்த பக்கமா உட்காந்துட்டு இருந்தாவ எழுந்து அவருக்கு முன்னாடி வந்து நின்னா. நீ நிஜமாவே நீதானா? நடுங்கிற குரலை கேட்டாரு நாயர். என்னங்க என்னமோ மாதிரி கேக்குறீங்க? உங்களை பார்த்தா என்னமோ மாதிரி இருக்கு, வாங்க போகலாம் அப்படின்னு முன்புறமா நடக்கவும் ஆரம்பிச்சா சுமதி. இவகிட்ட மேற்கொண்டு என்னத்தை சொல்ல நாயர் குழப்பத்தோட யோசிச்சாரு. இருந்தாலும் வேற வழி இல்லாததால அவளோட நடக்கவும் செஞ்சாரு. வீட்டுக்கு வந்து சேர்ந்தப்போ ராமுனியா நின்றுட்டு இருந்தான். அவனுக்கு பக்கத்துல சுமதி நின்றுட்டு இருந்தா. புவனேஸ்வர் நாயர் சுத்தம் முத்தம் பார்த்தாரு. தான் கூட வந்தவளை காணுமே, அதுக்கு பதிலா ராமுனி கூட நின்றுகிட்டு இருக்கா. இந்த பொண்ணு எப்படி இங்க வந்து சேர்ந்தா? நாயர் கேட்டாரு. நான் இந்த பக்கமா வந்தப்போ இவ இங்கேதான் நின்றுட்டு இருந்தா எஜமா. யாரோ ஒரு கிழவி இவளை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போனாலாம். யாரு? கிழவியா? ஆமாங்க அப்படின்னு சுமதி பதில் சொன்னா. அப்படின்னா தான் கூட வந்தது உண்மையிலேயே சுமதி இல்லைன்னு மனசுக்குள்ள நாயர் விரக்தியோட சிரிக்கவும் ஆரம்பிச்சாரு. அப்பனா நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேனா? ஆமா, என் கூட வந்தது யாரு? அவ யாரா இருக்கும் அப்படின்னு தீர்க்கமா யோசிக்க ஆரம்பிச்சாரு. யோசிச்சவரு வாய் விட்டு புலம்பவும் செஞ்சாரு. இத ராமுனி கவனிச்சுட்டான். எஜமா, நான் வர வழியில ஒருத்தரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். யார பார்த்த? வேற யாரு? பணங்காட்டு தம்புராட்டியை தான் பார்த்தேன். நிஜமாவா? இந்த நடுராத்திரியில அவ எங்க போயிட்டு வந்தாலாம்? நாயர் வியப்போட கேட்டாரு. நான் அதை கேட்கலைங்களே, ராமுனி தயக்கத்தோட சொன்னான். அப்படின்னா நாயருக்கு ஏற்கனவே மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துறதுக்கான எந்த அடையாளமும் இல்லாததால அவரால் ஒரு முடிவுக்கு வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ ராமுன்னு சொன்னதை வச்சும் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வச்சும் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாரு. ஆனா இத பத்தி ராமுனி கிட்ட ஒரு வார்த்தை கூட விடவே இல்லை. எதுக்கும் சேகர கைமலும் ஹரிகரனும் வந்துடட்டும், இது எல்லாத்தையும் பிறகு தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சவரா வீட்டுக்குள்ள போனாரு. வீட்டுக்குள்ள போய் படுத்ததும் நாயருக்கு உறக்கம் சுத்தமா வரவே இல்லை. விடியற் காலையில சேவல் கூவுற வரைக்கும் கண்ணை திறந்தபடியே தான் படுத்து கிடந்தாரு. 1-2 தடவை அவரையும் அறியாம கண் இழுத்துட்டு போச்சு. அப்போ குகைக்குள்ள பார்த்த சேந்தனுடைய வெட்டுப்பட்ட உருவம் நாயரோட கண் மாடி வந்து போச்சு. 2 தோள்பட்டையிலையும் கைகள் இல்லாம வெறும் சதப்பிசுகள் மட்டும் தொங்கிக்கிட்டு அதுல ரத்தம் வடிஞ்ச அந்த விகாரமான உருவம் அவர் கண் மாடி வந்ததும் அவர் கட்டிலேயே கடந்து துடிக்க ஆரம்பிச்சாரு. சட்டுன்னு கட்டில விட்டு துள்ளியும் எழுவாரு, மறுபடியும் படுப்பாரு. சேந்தனுக்கு நடந்ததை அவரோட கண்ணால பார்த்ததால அவருக்குள்ள ஏற்பட்ட இந்த பயம் அவரை சுத்தமா தூங்கவே விடல. அதே நேரத்துல சோமதத்தன் தனலட்சுமிய வனதுர்கைக்கு பலி கொடுக்கறதுக்காக ஹோமத்தை தொடங்கி இருந்தாரு. சேகர கைமலும் அவருக்கு சீடரா செயல்பட்டுக்கிட்டு இருந்தாரு. ஓம் வனதுர்காய் நம மந்திர வாக்கியங்கள் தொடர்ந்து ஒலிக்க ஆரம்பிச்சது. தனக்கு நடக்க போற அசம்பாவிதம் என்னன்னு புரிஞ்சுக்காம ஒரு அப்பாவியா தனலட்சுமி விக்கிரகத்துக்கு முன்னாடி கை கூப்பியபடி உக்காந்துகிட்டு இருந்தா. அவருடைய தலைமுடி அவிழ்ந்து கிடந்துச்சு. நெற்றியில சந்தன கீற்றும் குங்கும பொட்டும் அழகா இடம் பிடிச்சிருந்தது. ஆழத்தண்ணில நனைஞ்ச புடவைய மார்புடைய மேற்பகுதி வரைக்கும் இழுத்து கட்டியிருந்தா. பயங்கர வடிவம் கொண்ட வனதுர்கையோட கையில இருந்த ஒரு வாள் பலபலன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அந்த வாள் தான் சோமதத்தன் கை வழியா தனலட்சுமியோட கழுத்தை அறுக்க போகுது. தனலட்சுமியும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு சுயநினைவு இருக்கிற மாதிரியே தெரியல. அவ யாரோடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிற மாதிரி தான் பார்க்கும் போது தோணுச்சு. விக்கிரகத்துக்கு முன்னாடி ஒரு பலிக்கல் இருந்துச்சு. அந்த பலிக்கல்ல இதுக்கு முன்னாடி விழுந்த ரத்தக்கரை மறையாம திட்டு திட்டா தெரிஞ்சது. பல தடவை நரபலியை ஏற்று வாங்கியிருக்கா அந்த வனதுர்கை. அடுத்த பலிக்காக தாகத்தோட காத்துக்கிட்டு இருந்தா. மந்தாகினி சட்டுன்னு விழிச்சா. அவ உன்னிகிருஷ்ணனுடைய மார்புல தலை சாட்சி படுத்திருந்தா. பயங்கரமான கனவு கண்டு விழிச்ச மாதிரி அவ கண்களை திறந்தா. என்ன மந்தாகினி, என்ன ஆச்சு? உன்னிகிருஷ்ணன் கேட்டான். ஒண்ணுமில்லைங்க, எனக்கு தூக்கம் வரல. அவ எழுந்து உட்கார்ந்தா. உன்னிகிருஷ்ணனும் அவளோட எழுந்து உட்கார முற்படவும்
அவன் நெற்றியில கை வச்சா. குளிர்ச்சியான கை விரல்கள் நெற்றியில பட்டதும் அவன் ஆழ்ந்த அமைதியில விவரிக்க முடியாத சுகத்துல அமிழ்ந்தது மாதிரி கண்களை மூடிக்கிட்டான். மந்தாகினியோட உதடுகள் நித்ரா மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு இருந்தது. உன்னிகிருஷ்ண ஆழ்ந்த உறக்கத்துல முழுசா முழுகி போனான். மந்தாகினி கட்டிலிருந்து எழுந்தா. போர்வை எடுத்து உன்னிகிருஷ்ணனுடைய கழுத்து வரைக்கும் மூடினா. தலையணைய அவனுக்கு இடதுபுறமாவ அண்டை கொடுத்துட்டு ஒரு தடவை அவனுடைய முகத்தை ஊன்றி பார்த்துட்டு புறப்பட்டா. படுக்கை அறைக்கு வெளியே வந்தவ அந்த அறை கதவை மூடி வெளிப்புறமா தாளிட்டா. இடது கையில இருந்த நாக வடிவ வளையல கழட்டி படுக்கை அறையோட நிலை மேல வச்சா. வலது கையை உயர்த்தி வளையலோட மேற்கு புறமா அசைச்சா. வளையல் நிமிர்ந்து நாகமா படம் எடுத்து நின்னுச்சு. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவன் மந்திரிச்சா. மறுபடியும் அதோட மேற்கு புறமா கையை அசைச்சா. நாகம் மீண்டும் வளையெல்லாம் மாறிடுச்சு. திண்ணைக்கு வந்தா. வெளியே சமுத்திர பரப்பு மாதிரி இருள் மண்டி கிடந்துச்சு. எங்கேயும் ஒரே அமைதி. அவ தன்னோட இரு கைகளையும் அந்தரத்துல நீட்டினா. அத்தியாயம் 28. மந்தாகினி அந்தரத்துல பாஞ்சா. அவ போற வழியில ஒரு பெரிய பனைமரம் இருந்துச்சு. சமீபத்துலதான் அது முதலா காஞ்சும் போச்சு. நீண்டு உயர்ந்த ஒரு அரக்கணம் மாதிரி அந்த மரம் வான உயரத்துக்கு நின்றுட்டு இருந்தது. கொஞ்சம் நெருங்கி போன போதுதான் மந்தாகினி அந்த மரத்தை பார்த்தா. தன்னோட வலது கையை வீசி பனைமரத்தோடைய நடுப்பகுதிய வலுவா தட்டினா. வாளால வெட்டினது மாதிரி பனைமரம் 2 துண்டாச்சு. மேற்புறத்துண்டு பெருத்த சத்தத்தோட தரையில வந்து விழுந்துச்சு. மந்தாகினி மேற்புறமா விரைஞ்சி வந்துகிட்டு இருந்தா. அவ வனதுர்கையோட குகை கோயிலுக்கு முன்னாடி வந்து நின்னா. உட்புறமா எட்டி பார்த்தா. தனலட்சுமியோட கழுத்துல வெட்டுறதுக்காக சோமத்தத்தை வாழை ஓங்குறது தெரிஞ்சது. சட்டன்னு உட்புறம் பாஞ்சவ சோமத்தத்தை கையில இருந்த வாளுடைய கூர்மையான பகுதியை கையில பிடிச்சா. சோமத்தத்தினால தன்னுடைய கண்களை நம்பவே முடியல. யாரோ ஒரு பெண்மணி பலி கொடுக்க விடாம தான் கையில இருக்கக்கூடிய வாளை தடுத்து பிடிக்கிறத சோமத்தத்தை அதிர்ச்சியோட பார்த்தாரு. மந்தாகினி சாதாரண ஒரு பெண்மணியாகதான் சோமத்தத்தோட கண்களுக்கு தெரிஞ்சா. அதனால வாளை பலமான விசையோட பின்னுக்கு இழுத்தாரு. ஆனா நடந்தது நேர்மாறா இருந்துச்சு. கூர்மையான முனைய பிடிச்சிருந்ததால சோமத்தத்தம் பின்னுக்கு இழுத்த வாளால மந்தாகினோட கை அறுபடவே செஞ்சது. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம், அவரோட கையில எந்த காயமோ ரத்தமோ வடியவே இல்லை. சோமத்தத்தை மீண்டும் வாழை வலுவோட பின்னுக்கு உருவினாரு. இதென்ன விளையாட்டு அப்படின்னு கோபத்தோட கேட்கவும் செஞ்சாரு. இந்த முறை வாளோட கைப்படி மட்டும்தான் சோமத்தத்தோட இழுப்புக்கு ஈடு கொடுத்துச்சு. கைப்படி மட்டும் அவர் கைக்கு வந்து சேர்ந்துச்சு. வால் பகுதி முழுசும் மந்தாகினோட கையிலே தான் இருந்துச்சு. வாளை உயர்த்தினா. சோமதத்தனுடைய வயிற்று நோக்கி எரிஞ்சா. பலமான சத்தத்தோட வால் சோமதத்தனுடைய வயிற்றை துளைச்சுக்கிட்டு முதுகு பக்கமா வெளிவந்துருச்சு. எதிர்பாராத இந்த தாக்குதலால நிலக்குடைஞ்சு போயிட்டாரு சோமதத்தன். அப்படியே மல்லாக்க விழுந்தாரு. வாளுடைய கூர்மையான பகுதி மண்ணுல இறங்கி அவரை தரையோட தரையா படுக்க வச்சிருச்சு. தனலட்சுமி நெருங்கினா மந்தாகினி அவரோட கையை பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து வெளியேறினா. இது எல்லாத்தையும் சேகர கைமல் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டே தான் இருந்தாரு. அவரால் எதுவுமே செய்ய முடியல. ஒரு சிலை மாதிரி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னவரு தான். தனலட்சுமியோட அங்கிருந்து வெளியேறினா மந்தாகினி. அங்கிருந்து மிதந்தவரை பறக்க தொடங்கினா. ஆனா தனலட்சுமியால அதெல்லாம் உணர முடியல. அவ சுயநினைவே இல்லாம தான் இருந்தா. தனலட்சுமிய அவளுடைய வீட்டு திணையில படுக்க வச்ச பிறகு மந்தாகினி பணக்காட்டு இல்லத்துக்கு வந்து சேர்ந்தா. கனவுல நடக்கிற மாதிரி அது வரைக்கும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு சேகர கைமல். சட்டன்னு சுயநினைவுக்கு வந்தவரா சோமதத்தனுடைய வயிற்றுல பாஞ்சிருந்த வாளை உருவி எடுக்கிறதுக்காக அவரை நெருங்கினாரு. வாள் கிட்ட கையை கொண்டு போனவரு விசுக்குன்னு கைய பின்னாடி இழுத்துக்கிட்டாரு. அதுக்கு காரணம் வாள் உலையில போட்டு காய்ச்சற மாதிரி பழுக்க காய்ச்சப்பட்டிருந்தது. அதே நேரத்துல சோமதத்தனுடைய வயிற்று பகுதியிலிருந்து மாமிசம் கருகக்கூடிய வாடையும் வெளிவர ஆரம்பிச்சது. சேகர கைமல் என்ன செய்யுதுன்னு தெரியாம தவிச்சாரு. இப்படி வாங்க அப்படின்னு வலியால துடிச்சபடி சோமதத்தன் கைமலை கிட்ட கூப்பிட்டாரு. கைமல் சோமதத்தனை நெருங்கி குனிஞ்சு நின்னாரு. அவளை சும்மா விடக்கூடாது, ரொம்பவும் சக்தி வாய்ந்தவதான். ஆனா இதுக்கு மேல என்னால எதுவுமே செய்ய முடியாது. ரொம்பவே சோர்வடைஞ்சு பேசினாரு சோமதத்தன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு கைமல் கேட்டாரு. என்னுடைய பிதாமகர்கள்ல குரு ஒருத்தர் கோட்டைக்குள்ள சமாதி அடைஞ்சிருக்காரு. அங்க போய் நரபலி நடத்தி ரத்தத்தை அவருடைய உதடுகளில் விழும்படி செஞ்சா அவர் வீழ்ச்சிப்பாரு. சோமதத்தன் வேதனையில துடிச்சபடி கஷ்டப்பட்டு பேசினாரு. குருவோட பேர் என்ன? அஷ்டமுக பெருமாள். ஆணை மருதனையே வெறும் விரலால கட்டி போட்டவரு. அவர் சமாதி அடைஞ்சு 250 வருஷம் ஆயிருச்சு. 125வது வயசு கணக்கின்படி இன்னும் அவர் 5 வருஷம் செயல்படக்கூடிய சாத்தியம் இருக்கு அப்படின்னு சோமதத்தன் கைமல் கிட்ட தெரிவிச்சாரு.
நீங்க குறிப்பிடக்கூடிய கோட்டை எங்க இருக்குது? இங்க இருந்து நேரா கிழக்கு திசையில பயணம் செஞ்சீங்கன்னா மலை அடிவாரத்துல பளிச்சுன்னு தெரியும். இந்த நாட்டை ஒரு காலத்துல ஆண்டுட்டு இருந்த மன்னர்களுடைய கோட்டை அது. மணியனார் கோட்டைன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். ஓ, மணியனார் கோட்டையா? அது எனக்கும் தெரிஞ்சதுதான். கோட்டைக்குள்ள சமாதி எந்த இடத்துல இருக்கு? பாதாள சிறைக்குள்ள. அதன் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? கோட்டை மட்டும்தான் தெரியும், வரலாறு எல்லாம் எனக்கு தெரியாது. அப்படின்னா கேட்டுக்கோங்க. இந்த வாள் என்னுடைய உடம்ப சுட்டு பொசுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் வாயால பேச முடிஞ்ச வரையில சொல்றேன். சோமதத்தன் தன் பேச்ச ஆரம்பிச்சாரு. ஆவல் நிறைஞ்சவரா கைமல் சோமதத்தன் சொல்றத கேட்க ஆரம்பிச்சாரு. மணியனார் கோட்டையுடைய ராணி பேரு மணியம்மாள். பேரழகியா விளங்கியவ. 21வது வயசுல நாட்டோட நிர்வாகத்தை ஏத்துக்கிட்டாங்க. ராணி எல்லா கலைகள்லயும் சிறந்து விளங்கினா. மன்மதனையே ஆசைப்பட வைக்கக்கூடிய பேரழகு அவளுடையது. அப்போ நாட்டுல ஏற்பட்ட பச்சிளங்குழந்தையினுடைய மரணத்துக்கு பரிகாரம் செய்யறதுக்காக பாண்டிய நாட்டுல இருந்து அஷ்டமுக பெருமாள் அப்படின்ற மாந்திரிகனை வரவழைச்சிருந்தாங்க. பெருமாள் மந்திர வித்தைகள்ல எவ்வளவுக்கு எவ்வளவு தேர்ந்தவரா இருந்தாரோ அதே மாதிரி மிக மோசமான குணங்களையும் கொண்டவரு. பெண்கள் விஷயத்துல ரொம்ப பலகீனமானவரு. மகத்தானத்தனுடைய மாந்திரிக சக்தியால சிசுக்களுடைய மரணத்தை மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னவரு. அதுக்கு பிரதி உபகாரமா ஒரே ஒரு நாள் இரவு மட்டும் ராணி தான் கூட தங்கணும் அப்படின்னு கேட்டாரு. நாட்டோட நலன் கருதி ராணியும் அதுக்கு உடன்பட்டாங்க. நாட்டு மக்களுக்கு பிறக்கக்கூடிய தலைச்சன் குழந்தைகள் ஒவ்வொன்னா இறந்துகிட்டு இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா இந்த சம்பவத்தோடைய காரணகர்த்தாவே அஷ்டமுக பெருமாள் தான். அந்த நாட்டு மக்களுடைய குழந்தைகளை கொன்னது பெருமாள் அனுப்பி வச்ச யோகினிகள். ராணி தன்னுடைய கோரிக்கைக்கு இணங்கினதும் பெருமாள் யோகினிகளை திரும்ப தாங்கிட்டே அழைச்சுக்கிட்டாரு. சொன்ன சொல்ல காப்பாற்றுறதை தவிர ராணிக்கு வேற வழியே இல்லை. சொன்ன சொல்ல காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற நிர்பந்தம். பெருமாள் ராணியோட பூமேனிய சுத்தமாக்கிட்டாரு. இதனால ராணியும் தற்கொலை செஞ்சுக்கிட்டா. திருமணம் ஆகாமலேயே கற்பிழந்த ராணியோட ஆவி பெருமாளை பழி வாங்க முற்பட்டுச்சு. அவர் தானாவே தான் உயிரை துறந்து சமாதி அடைஞ்சாரு. நடந்த செய்தியை கேள்விப்பட்டதும் ராணியோட முறப்பையன் பெருமாளோட உடம்ப பாதாள சிறைக்குள்ள போட்டு ஒரு கல்லறையை எழுப்பினாரு. போதாத குறைக்கு சங்கிலி எல்லாம் போட்டு பெருமாளோட உடம்பு பலவாரா பிணைக்கவும் செஞ்சாரு. பெருமாளோட உடம்பு மீது பிணைக்கப்பட்டுள்ள சங்கிலிகளை அகற்றி கல்லறைக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாளோட மண்டை ஓட்டுக்கு மேல மனித ரத்தத்தை தெளிச்சா போதும், அவர் மறுபடியும் விழிச்சுக்குவாரு. அதன் பிறகு மற்றதை அவரே பார்த்துப்பாரு. இது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சோமதத்தனுடைய உடம்பு அசைவற்று போச்சு. சேகர கைமல் குகையிலிருந்து வெளியேறினாரு. வெளியே கடுமையான இருட்டு. ஆகாயத்துல நட்சத்திரங்கள் மட்டுமே கண் சுமிண்டிக்கிட்டு இருந்துச்சு. கைமல் இருட்டையும் பொருட்படுத்தாம நடக்க தொடங்கினாரு. இரவுடைய 3வது ஜாமம் முடிவடைகிற நேரத்துல தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்திருந்தாரு. புவனேஸ்வர் நாயர்கிட்ட என்ன பதில் சொல்றது அப்படின்னு யோசிச்சு குழப்பத்துல ஆழ்ந்தும் போனாரு கைமல். நாம இந்த செய்தியை சொன்னா பதிலுக்கு அவர் எப்படி பொங்கி எழ போறாருன்னு தெரியலையேன்னு மனசுக்குள்ள பயப்படவும் செஞ்சாரு. ஒருவேளை நாம சொல்றத அவர் நம்பாம போனா என்ன நடந்தாலும் சரி, சொல்ல வேண்டியதுதான், வேற வழியே இல்லை அப்படின்னு பல வகையில யோசிச்சபடியே கைமல் கண்களை மூடி படுத்திருந்தாரு. பொழுது விடுந்ததும் பெரிய வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. அங்க ஊர் பெரியவங்க ஒட்டுமொத்த பேரும் குழுமி இருந்தாங்க. விஷயம் என்னன்னு புவனேஸ்வர் நாயர் கைமல் கிட்ட சொன்னாரு. உட்காருங்க கைமல், போன காலை நல்லபடியா நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் பெரியவங்க எல்லாம் இங்க ஒன்னா சேர்ந்து வந்திருக்காங்களே, எதுக்குன்னு பாக்குறீங்களா? கோயில்ல திருவிழா நடத்துறத பத்தி முடிவு பண்றதுக்காக தான். கைமலுக்கு அது ஒரு புதிய செய்தியா தான் இருந்துச்சு. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் அது. ஒரு காலத்துல பனங்காட்டு இல்லத்துக்கு சொந்தமானதா இருந்துச்சு இந்த பத்திரகாளி கோயில். பகவதி அந்த கோயிலுக்கு வந்ததுக்கான பின்னணியில எத்தனையோ ஐதீக கதைகள் இருந்துச்சு. பனங்காட்டு இல்லத்தை சேர்ந்த சிவன் கோயிலுக்கு அருகில தான் பத்திரகாளியோட கோயிலும் இருந்துச்சு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அங்க பூஜைகளும் திருவிழாக்களும் இடைவெளி இல்லாம நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு அப்படிப்பட்ட தகவல்கள் தெரியாம போயிருச்சு. கோயிலை சீர்படுத்தாமலேயே புதர் மண்டி காடு பிடிச்சு கிடந்தது. தாருகனை கொன்னுட்டு ரத்தம் சொட்டக்கூடிய தலையோட பத்திரகாளி உருவத்தை அங்க பிரதிஷ்டை பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த கோயிலை சுற்றியும் என்னென்னவோ சக்திகள் சுத்திக்கிட்டு இருக்கிறதா புவனேஸ்வர் நாயருக்கும் தெரியும். அதுவும் ஓலைச்சவடி ஒன்றின் மூலமா தான் அவருக்கே தெரிய வந்துச்சு. அந்த கோவிலை சீர்படுத்தி திருவிழாவை நடத்திட்டோம்னா பகவதி அம்மா குளிர்ச்சி ஆயிடுவா. தற்போது தான் குடும்பத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படின்ற நம்பிக்கை நாயருக்கு பிறந்திருந்தது. ஒருபுறம் மாந்திரிக ரீதியான முயற்சிகள்லையும் இன்னொரு புறம் பகவதியை எப்படியா திருப்திப்படுத்தணும் அப்படின்ற முயற்சியும் தொடரட்டும் அப்படின்றது நாயரோட நோக்கமாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த பகவதியை பத்தி அவருக்கு வேறொரு ரகசியமும் தெரியும். அதாவது தேவிய முறைப்படி பூஜை செஞ்சு அவங்க மனசை குளிர செஞ்சிட்டோம்னா அந்த பக்தனுக்காக பகவதி எந்த உதவியும் செய்ய முன் வருவாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு பனங்காட்டு இல்லத்துக்கு வந்திருக்கிற அவளை
தீர்த்து கட்டுறதுக்கு சரியான வழி இதுதான் அப்படின்றது தான் நாயர் தேர்ந்தெடுத்திருந்தாரு. நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வேண்டியதா இருக்கு. கைமல் ஒரு வகையா மென்னு விழுங்கி பேச ஆரம்பிச்சாரு. அவர் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்த பீடிகையை வச்சு அவர் பேச போற விஷயத்துல ஏதோ விபரீதமான விஷயம் இருக்குது அப்படின்றத நாயர் உணர்ந்துகிட்டாரு. உடனே உட்கார்ந்த இடத்துல இருந்து எழுந்துச்சாரு. என்ன விஷயம்? நாயர் மெதுவான குரல்ல கேட்டாரு. எல்லாமே சிக்கலாகிருச்சு. தனலட்சுமி தப்பிச்சிட்டா. சோமதத்தன் சுவாமிய ஒரு மோகினி கொன்னுருச்சு. கைமல் மூச்சு விடாம பேசினாரு. அதிர்ச்சியான புவனேஸ்வர் நாயர் பிறகு அப்படின்னு பதட்டமா கேட்டாரு. அந்த ஒத்த வார்த்தை கேட்டதுக்குள்ள அவருடைய ஒட்டுமொத்த உடம்பும் குப்புன்னு வியர்த்து போச்சு. சாவதுக்கு முன்னாடி சுவாமி ஒரு உபாயம் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. என்ன உபாயம்? அதை கொஞ்சம் விரிவா பேச வேண்டியது இருக்கு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பேசிக்கலாமா? நாயர் அதுக்கு ஒப்புதலும் கொடுத்துட்டாரு. பிறகு திருவிழாவை எப்படி நடத்துறது அப்படின்றத பத்தி தீவிரமா விவாதிக்க ஆரம்பிச்சாங்க. திருவிழா ரொம்பவும் கம்பீரமா இருக்கணும். பக்கத்து ஊர்க்காரங்கெல்லாம் மூக்குல விரல வச்சு அதிசயப்படணும். வீரராக நாயர் சொன்னாரு. ஆமா, அதுதான் சரி. 10 நாள் திருவிழா. 10வது நாள் அன்னைக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடக்கணும். நாயர் சொன்னாரு. பள்ளி வேட்ட நாள் அன்னைக்கு அருமையான சங்கீத கச்சேரி ஒன்று ஏற்பாடு செய்யலாம். பாண்டி நாட்டுல இருந்து நல்ல ஒரு வித்வானை அழைச்சிட்டு வர நான் ஏற்பாடு பண்றேன். பஞ்சாயத்து உறுப்பினரான ராமன் ஆசாரி அதுக்கான முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டாரு. அப்படியே செஞ்சுட்டா போகுது. திருவிழாவுக்கு தேவையான மொத்த செலவுல 3/2 பங்கை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நாயர் சொன்னாரு. ஒரு முக்கியமான விஷயம், திருவிழாவில் 12 யானைகள் கலந்து கொள்ளணும். அது என்ன, குறிப்பா 12 யானைகள்? வீரராகவன் கேட்டாரு. அதுலதான் திருவிழாவோட மகிமையே இருக்குது. 12 யானைகள்னா செலவு ரொம்ப அதிகமாகுமே. இன்னொருத்தர் குரல் எழுப்ப ஆரம்பிச்சாரு. யானைகளுக்கு ஆகக்கூடிய அதிகப்படியான செலவையும் நானே ஏத்துக்கிறேன்னு நாயர் முன் வந்தாரு. இப்படியா அன்னைய சபை கலைஞ்சது. யானைகளோட விஷயத்த நான் ஏன் ஏத்துக்கிட்டேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா கைமல் அப்படின்னு புவனேஸ்வர் நாயர் தனக்கு முன்பு நின்றுட்டு இருக்கும் போது கைமல் கிட்ட கேட்டாரு. புரியலையே அப்படின்னு கைமல் மலங்க விழிச்சாரு. அங்குதான் இருக்குது சூட்சமம். புவனேஸ்வர் நாயர் பூடகமா சிரிச்சபடி சொன்ன போது கைமலுக்கு சரியா விளங்கவே இல்லை. அத்தியாயம் 29. யானைகளை பற்றி புவனேஸ்வர் நாயர் பூடகமா குறிப்பிட்ட விஷயம் கைமலுக்கு புரியல. இருந்தாலும் புவனேஸ்வர் நாயர் தனக்கு ஆதாயம் இல்லாத விஷயத்துல இவ்வளவு ஆர்வத்தெல்லாம் காட்ட மாட்டாரு. அது கைமலுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் மேற்கொண்டு அதை பத்தி எதுவுமே அவர் கேட்கல. அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சுது. தனலட்சுமி தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்சதை பத்தி நாயர்கிட்ட சொல்லியும் கூட அது ஒரு விஷயமா அவர் எடுத்துக்கவே இல்லை. அப்படின்னா நாயர் மனசுல வேற ஏதோ ஒரு புதிய திட்டம் இருக்குதுன்றத கைமல் உணர ஆரம்பிச்சாரு. எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகு கைமலை தான் கிட்ட அழைச்சாரு நாயர். நீங்க எதையோ சொல்ல ஆரம்பிச்சீங்க, ஏதோ கொஞ்சம் புரிஞ்சுது. சோமதத்தன் செத்து போயிட்டாரு இல்லையா? அப்படின்னா நாம வேற ஒரு ஆளை தேடி போகணும். வேற என்ன செய்யறது? விஷயம் அவ்வளவு சுலபமானதுன்னு எனக்கு தோணவே இல்லை. கொஞ்சம் அசாதாரணமான விஷயம்தான். இல்லைனா அவரை கொல்ல முடியுமா? அந்த காட்சியை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். என்னோட சப்த நாடிகளும் அப்படியே தளர்ந்து போச்சு. கைமல் தான் பார்த்த காட்சிகளை கண் முன்னாடி கொண்டு வந்து அதை நாயர்கிட்ட விளக்கமா சொன்னாரு. கைமல் பேச்சுல இருந்த உண்மை அப்பதான் புவனேஸ்வர் நாயருக்கு விளங்கவும் ஆரம்பிச்சது. ஒரு கணம் அப்படியே அசைவற்று போயிட்டாரு. அவர் இறந்து போனாலும் நமக்கு நல்ல ஒரு வழியை சொல்லிட்டு தான் போயிருக்காரு. நாம அந்த அளவுக்கெல்லாம் பயப்பட வேண்டியது இல்லைன்னு கைமல் ஆறுதல் சொல்லாமலும் இல்லை. அப்படின்னா கூடிய சீக்கிரமே யாரையாவது அங்க கொண்டு போய் அங்க பலி கொடுத்தாகணும். சமாதியில இருக்கிறவரை எழுப்பணும். உங்களுக்கு துணையா சதாசிவனை கூட்டிட்டு போய் எல்லா வேலைகளையும் பாருங்களேன் அப்படின்னு புவனேஸ்வர் நாயர் தன்னுடைய 6வது மகனை சிபாரிசு செஞ்சாரு. அப்படியே செஞ்சிடலாம், நாங்க இன்னைக்கே புறப்படுறோம் கைமல் சொன்னாரு. சேகர் கைமலும் சதாசிவனும் பலியிடுறதுக்காக யாரை அழைச்சிட்டு போலாம் அப்படின்றத பத்தி யோசிச்சாங்க. கடைசியில படகு ஓட்டக்கூடிய வேலை பார்த்துட்டு இருந்த கண்ணன் அப்படின்ற இளைஞனை கொண்டு போறதுன்னு முடிவாச்சு. கைமல் கண்ணனை நெருங்கினாரு. சதாசிவன் கூப்பிடுறதா சொன்னாரு. உடனே அவரோட புறப்பட்டான் கண்ணன். வெகு தூரம் படகுல பயணம் செய்ய வேண்டியதா இருந்துச்சு. கண்ணனுக்கு அந்த பயணத்துல எதுவுமே விபரீதமா படவே இல்லை. கைமல் பெரிய கைத்தடியோடையும் வால் ஒன்னையும் தான் கூட வச்சுக்கிட்டு இருந்தாரு. 3 பேரும் படகுல ஏறி தன்னோட பயணத்தை தொடர்ந்தாங்க. ஆகாயத்துல நிலவு நல்ல வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தது. படகு பயணம் கடினமாலாம் இல்ல. ஏறத்தாழ 5 மைல் தொலைவு போன பிறகு கைமல் படகை வலதுபுற கரையில ஒதுக்க சொன்னாரு. கரையை ஒட்டி வளர்ந்திருந்த மரத்துல படகை கட்டி போட்டான் கண்ணன். அவர்களோட சேர்ந்து நடக்கவும் ஆரம்பிச்சான். புதர் மண்டி கடந்த பாதை வழியா கொஞ்ச தூரம் போன பிறகு அந்த ஒற்றையடி பாதை முடிவுக்கு வந்திருந்தது. மணியனார் கோட்டை இருள் அடைஞ்சு காணப்பட்டுச்சு. பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையுமே பேசிக்காம பயணம் செஞ்சாங்க. அதுக்கு காரணமும் இருந்துச்சு. பேச ஆரம்பிச்சா தங்களையும் மீறி ஏதாவது ரகசியத்தை வெளியே சொல்லிடவும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சதாசிவனும் கைமலும் ஒரு வார்த்தை கூட பேசாம நடந்துகிட்டு இருந்தாங்க. கோட்டையோட வாசல 3 பேரும் அடைஞ்சாங்க. மூடி இருந்த கதவை ஒட்டி
காட்டு செடிகள் கண்டபடி வளர்ந்திருந்தது. சதாசிவம் டார்ச் லைட்டை எரிய விட்டான். கையில இருந்த பெரிய வாளால கைமல் அந்த செடிகளை சுத்தப்படுத்த ஆரம்பிச்சாரு. கூர்மையான வாளா இருந்ததால விரைவிலேயே செடிகள் அறுபட்டு விழுந்தது. உட்புறமா அதே போல செடிகள் ஏராளமா வளர்ந்திருந்தது. கைமல் கொஞ்சமும் சளைக்காம அதை எல்லாத்தையும் வெட்டி தள்ளினாரு. இதுதான் வழி அப்படின்னு நினைக்கிறேன். சதுரமான ஒரு குழிய நெருங்கி கைமல் சொன்னாரு. எட்டி பார்த்தப்போ கீழ்ப்புறமா கருங்கல் படிகள் தென்பட ஆரம்பிச்சது. உள்ள ஏதாவது பூச்சிப்பட்டம் இருக்குதோ என்னவோ சதாசிவன் சொன்னா. அதுக்கெல்லாம் என்கிட்ட மாற்று வழி இருக்கு. கைமல் தன் கையில இருந்த பெரம்ப சுட்டி காட்டியபடி பேசினாரு. இது நம்ம கையில இருக்கிற வரைக்கும் எப்படிப்பட்ட உயிரும் நம்ம பக்கத்திலேயே நெருங்காது. பாம்புகளை தொட்ட உடனே இறந்து போகும் அளவுக்கு சர்பகாந்தி மருந்தால பக்குவம் செய்யப்பட்டிருந்தது அந்த பிரம்பு. அவங்க நடக்கும் போது ஏதேதோ உயிரினங்கள் ஓடி மறையக்கூடிய சரசரப்பு சத்தமும் கேட்டுச்சு. கடைசியா கீழ்த்தளத்துக்கு வந்தாங்க. 2 புறமும் வரிசையான அறைகள் இருந்துச்சு. ஒரு வராண்டா பகுதிக்கு வந்து சேர்ந்தாங்க. வெகு காலமானதால அங்க இருந்த இரும்பு கம்பிகள் எல்லாமே துருபிடிச்சு கிடந்துச்சு. அவங்க 3 பேர் நின்றுட்டு இருந்த இடம் ஒரு பாதாள சிறை பகுதின்றது அவனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் தெரிய ஆரம்பிச்சது. சதாசிவம் டார்ச் லைட்டை ஒரு பக்கமா அடிச்சு இங்க பாருங்க அப்படின்னு சொன்னான். அங்க ஒரு சமாதி இருந்துச்சு. அகலமான கருங்கல் பலகை ஒன்னால சமாதியோட மேற்புறத்தை மூடி இருந்தாங்க. அந்த சமாதிய சங்கிலியால பிணைக்கவும் செஞ்சிருந்தாங்க. சங்கிலி பித்தளையால் செய்யப்பட்டிருந்தது. துருப்பிடிச்சு போகாம இருக்கிறதுக்காக பித்தளையால செஞ்சிருந்தாங்க. அதை பார்த்ததும் கைமல் புரிஞ்சுக்கிட்டாரு. வர வேண்டிய இடத்துக்கு சரியாதான் வந்து சேர்ந்திருக்கிறோம். கைமல் கண்ணனை ஓரக்கண்ணால பார்த்தபடி சொன்னாரு. சரி, நீ நம்ம என்ன செய்யணும்? சதாசிவம் கேட்டான். முதல்ல இந்த சங்கிலி எல்லாத்தையும் அறுத்துட்டு சமாதியை மூடி இருக்கக்கூடிய கருங்கல் மூடிய நகர்த்தணும் கைமல் சொன்னாரு. அதுக்கு நம்ம எதையுமே கொண்டு வரலையே சதாசிவம் விழிச்சபடி கேட்டான். கைமல் தன் கையில இருந்த வாளால சங்கிலியோட பிணைப்புகளை வெட்ட ஆரம்பிச்சாரு. குறுக்கு நெடுக்குமா போடப்பட்டிருந்த 6 சங்கிலியோட பிணைப்புகளையும் ஒவ்வொன்னா வெட்ட தொடங்கினாரு. அது எல்லாமே கழண்டு விழ தொடங்குச்சு. இனி கருங்கல் பலகை நகர்த்த வேண்டியதுதான் பாக்கி கைமல் சொன்னாரு. 3 பேருமா சேர்ந்து கருங்கல் பலகைய அப்படியே தூக்கி ஊர்புறமா வச்சாங்க. சதாசிவன் சமாதிக்குள்ள டார்ச் லைட் வெளிச்சத்தை பாய்ச்சினா. உள்ள இற்று போக தொடங்கி இருந்த எலும்பு கூடு ஒண்ணு தென்பட்டுச்சு. அதோட வாய் பிளந்திருந்தது. கண்கள் இருக்க வேண்டிய இடத்துல குடிதான் தென்பட்டுச்சு. கண்ணன் பயந்து போய் கொஞ்சம் பின் வாங்கினா. கண்ணா, ஒரு முக்கியமான மாந்திரிக விஷயத்துக்காக நம்ம இந்த எலும்பு கோட்டை இங்க இருந்து எடுத்துட்டு போக போறோம். சேகர கைமல் ஒரு மாந்திரிகர் அப்படின்றது அவனுக்கு தெரியும். அதனால அவ சொன்னதுல எதுவும் உட்பொருள் இருப்பதா கண்ண சந்தேகப்படவே இல்லை. கண்ணா, அந்த மண்டை ஓட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் போய் எடு அப்படின்னு கைமல் சொன்னாரு. கைமல் சொன்னதை கேட்டு கண்ணை அதெல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக குனிஞ்சான். அந்த தருணத்துக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி கைமல் வாளை பட்டுன்னு அவன் கழுத்தை நோக்கி இறக்கினாரு. வாள் படு வேகமா சீறி பாஞ்சுது. கண்ணனுடைய உடம்பு தலை தனியா முண்டம் தனியா வந்து விழுந்துச்சு. அதே நேரம் ஒரு பெரிய கல் ஒண்ணு உருண்டு வந்து விழக்கூடிய சத்தம் வெளிப்புறத்துல கேட்டுச்சு. கண்ணனுடைய அறுபட்ட கழுத்திலிருந்து வடிஞ்ச ரத்தம் அஷ்டமுக பெருமாளுடைய உச்சந்தல வழியா வாய்ப்பகுதிக்குள்ள சொட்ட ஆரம்பிச்சது. சதாசிவம் டார்ச் லைட்டை எரிய விட்டபடி பார்த்துக்கிட்டு இருந்தான். கீழ்ப்புறமா விழுந்த ரத்தம் தரையில படாம காற்றுல கரைஞ்ச மாதிரி மறைய தொடங்குச்சு. ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய அந்த காட்சிய கைமலும் சதாசிவனும் நடுங்கியபடிதான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எத்தனையோ பெண்ணங்களை பார்த்திருக்காரு கைமல். ஒரு தடவை கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய பாண்டவன் மலையோட உச்சி பகுதி என்ன காரணத்தாலும் வெடிச்சு செதறிச்சு. அதை ஒட்டிய பகுதியில 4-5 குடும்பங்கள் மண்ணோடு மண்ணா மறைஞ்சு போச்சு. தேவியோட கோபம் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அதுல 2 பேரோட உடம்பு சில வாரங்களுக்கு பிறகுதான் கிடைச்சது. எலும்புகள் தொங்கி கிடந்த அதோடைய உடம்புகள்ல மாமிச பகுதிகள்லாம் கருகி போயிருந்தது. கண்கள் இருந்த இடத்துல உணர்வு இழைகளை கொண்ட புழுக்கள் வெளிவந்துச்சு. வேடிக்கை பார்க்க வந்தவங்க எல்லாமே பயத்தோட அங்கிருந்து ஓடியே போனாங்க. கைமலும் அவருடைய சீடனும் தான் அந்த ஆவிகளை எட்டி மரத்துல அறையவும் செஞ்சாங்க. ஆனா இங்க அவர் பார்த்த காட்சி அப்படிப்பட்டது கிடையாது. கண்ணனுடைய உடம்புல இருந்து கொட்டிய அந்த குழகுழப்பான ரத்தம் பாசம் பிடிச்சிருந்த அந்த எலும்பு கூட்டோட மண்டை ஓட்டுல விழுந்து பற்கள் கழண்டு போயிருந்த வாய்ப்பகுதிக்குள்ள வழிஞ்சு காணாம போய்கிட்டு இருந்துச்சு. கூடவே அந்த வாய்க்குள்ள ஏதோ ஒண்ணு அசைகிற மாதிரி சதாசிவனுக்கு தோண ஆரம்பிச்சது. கைமல், அதை கவனிச்சிங்களா? சதாசிவம் கைமலை தொட்டபடி கேட்டான். கைமல் அமைதியாயிரு அப்படின்னு உதட்டு மேல விரல வச்சு சத்தம் கொடுத்து அவனை எச்சரிக்கை செஞ்சாரு. கைமல் மற்றொரு பயங்கரமான காட்சியை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த எலும்பு கூட்டோடைய வாய்க்குள்ள சிகப்பு நிற நாக்கு ஒண்ணு அசைஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த நாக்கு வாய்க்குள்ள விழுந்துகிட்டு இருந்த ரத்த துளிகளை ரசிச்சு சுவைக்கிற மாதிரிதான் அவருக்கு தோணுச்சு. உயிருள்ள ஒரு மனுஷன் தான் வாய்க்குள்ள விழக்கூடிய பானத்தை எப்படி சுவைச்சு குடிப்பானோ அப்படி இருந்துச்சு அந்த காட்சி. மயிர்கூச்செறியும்படி பார்த்த அந்த காட்சிய
அவரு கண் கொட்டாம வெடிக்க தான் பார்த்துட்டு இருந்தாரு. அவரால் அப்படி ஒரு காட்சியை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அந்த எலும்புக்கூட்டுக்கு மேல பாசம் மாறி ஏதோ ஒண்ணு படிஞ்சுக்கிட்டு இருந்தது. கண்ணிமைக்கும் நேரத்துல அது சட்டன்னு உடல் முழுசையும் மூடிடுச்சு. இதை பார்த்துட்டு இருந்த சதாசிவம் ஆணு அலறவும் செஞ்சான். அந்த பாசத்துடைய ஊடா அவ்வப்போது சிகப்பு நிற நூல் மாதிரியான ஒண்ணு தென்பட்டுச்சு. அது உடம்புக்கு உருவம் கொடுத்துட்டு இருக்க மாதிரியும் தோணுச்சு. இப்போ உடல் முழுசும் போர்வையால இருக்க போத்துற மாதிரி தோண ஆரம்பிச்சது. கருத்து இருண்ட கண் குழிகளுக்குள்ள ஒரு விதமான பளபளப்பு தென்பட்டுச்சு. கண் இருந்த குழிக்குள்ள அந்த பளபளப்பு சுற்றி சுழல்ற மாதிரியும் தெரிஞ்சது. ஒரு சில வினாடிகளுக்குள்ளேயே அந்த பளபளப்பு மெதுவா மேற்புறமா உயர்ந்து வந்துச்சு. சிகப்பு நிற விழிகள் கூடிய 2 கண்கள். அந்த விழிகளுடைய பார்வை அவங்க மேல பதியக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் 2 பேரும் ஒதுங்கி நிக்க ஆரம்பிச்சாங்க. சிவந்த விழிகள் வெளியே வந்த பிறகு மீண்டும் உட்புறமா சென்று மறைஞ்சும் போச்சு. கொஞ்ச நேரத்துக்குலாம் அந்த எலும்புக்கூட்டோட கண்ண பகுதிகளில் பாசம் படிஞ்சு உட்புறமா ஒட்டிக்கவும் செஞ்சது. சிகப்பு நிற நாக்கு ஒரு தடவை வெளியே வந்து உதடு இருக்க வேண்டிய பகுதியில நக்கி தொடச்சிட்டு பிறகு மறைஞ்சு போச்சு. அந்த இடத்துல சிகப்பு நிற உதடுகள் தென்பட ஆரம்பிச்சது. உதட்டோட இடைவெளியில கூர்மையான பற்களும் தெரிய ஆரம்பிச்சது. அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த எலும்புக்கூட்டுக்குள்ள இதயம், நுரையீரல், குடல் பகுதிகள்னு ஒவ்வொன்னா யாரோ கொண்டு வந்து வைக்கிற மாதிரி படி ஆரம்பிச்சது. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சதாசிவம் தாங்க முடியாத பயத்தோட சேகர கைமலுடைய கைகளை இறுக பிடிச்சுக்கிட்டான். பயப்படாத சதாசிவா, கைமல் அவனை தேற்ற முயற்சி பண்ணாரு. தன்னால தொடர்ந்து அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்க முடியாததால தான் கையில வச்சிருந்த டார்ச் லைட்டை கைமல் கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து நகர்ந்து நின்னா. கொஞ்ச நேரத்துக்குள்ள யாரோ ஆழ்ந்து மூச்சை விடக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டதால சதாசிவம் தலையை திரும்பி பார்த்தான். அதோ டார்ச் லைட்ல வட்ட வடிவமான வெளிச்சத்துக்கு நடுவுல அஷ்டமுக பெருமாள். சரியா சொல்ல போனா 6 அடி உயரம், மெலிஞ்ச உடல், தீட்சண்யம் நிறைந்த குறுகலான கண்கள், மழைக்கால பறவையோட ரெக்கைகள் மாதிரி புருவங்கள், நீண்ட மூக்கு, சன்னமான உதடு, கூர்மையான கீழ்த்தாடை, அங்கங்க உலர்ந்து வறண்டு போயிருந்த தலைமுடிகள், நெஞ்சு பகுதியில 8 தலை கொண்ட நாக வடிவுல ஒரு கருமையான மச்சம், அவர் கையில ஒரு சூளம். ஒட்டு மொத்தத்துல அருவருப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய உருவத்தோட இருந்தாரு அஷ்டமுக பெருமாள். பரவாயில்ல, நல்ல வேலை செஞ்சீங்க. அஷ்டமுக பெருமாள் வாயை திறந்து பாராட்டவும் செஞ்சாரு. தங்கள் சித்தம் சாமி அப்படின்னு கைமல் பணிவோட அவருக்கு பதில் சொன்னாரு. அவ வந்திருந்தா. அஷ்டமுக பெருமாள் முன்புறம் நகர்ந்தபடியே சொன்னாரு. யாரு சாமி? அவதான் அந்த மோகினி. ஆனா அதுக்குள்ள எனக்கு உயிர் திருப்பு வந்துருச்சு. கண்ணனுடைய கழுத்துக்கு மேல கத்தி ஓங்கும் போதே மந்தாகினி பாதாள சரியோட வாசலுக்கு வந்து சேர்ந்திருந்தா. ஆனா அவளால் கீழ்ப்புறமா இறங்கி வர முடியல. அதனாலதான் ஒரு பெரிய பாறாங்கல்ல உருட்டி வெளிப்புற வழிய அடைச்சிட்டா. சரி வாங்க போலாம் அப்படின்னு பெருமாள் நடக்க முற்பட்டாரு. பிறகு எதையோ நினைச்சுக்கிட்டு திரும்பினவரு தன் கையில் உள்ள சூலத்தால கண்ணனுடைய உடம்ப தொட்டாரு. உடனே அதுல இருந்து புகை சுருள் உயர்ந்து காத்தோட அது கரைஞ்சும் போச்சு. அதன் பிறகு அவர் பாட்டுக்கு நடக்க தொடங்கினாரு. இருட்டுன்றது அவருக்கு ஒரு பொருட்டாவே தெரியல. சுரங்க வாசலுக்கு வந்து நின்னாரு. அங்க அடைபட்டிருந்த கல்லை பார்த்ததும் ஓஹோ வாசலை அடைச்சிட்டு போயிட்டாளா அப்படின்னு பலமா ஒரு வில்லத்தனமான சிரிப்பையும் சிரிச்சாரு. தான் கையில இருக்கக்கூடிய சூலத்தால வாசலை அடைச்சிருந்த பாறையை தொட்டாரு. காகித உருண்டை ஒன்று பறந்து போற மாதிரி அந்த கருகள் விலக செஞ்சுது. பெருமாள் படிக்கட்டுல ஏறினாரு. சதாசிவம் டார்ச் லைட் அடிச்சபடி பின்தொடர்ந்தான். கைமல் 2 பேருக்கு இடையில நடந்து போய்கிட்டு இருந்தாரு. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, சுவாரஸ்யமா இருக்கா, பயங்கரமா இருக்கா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. மீண்டும் இந்த நாவலுடைய அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். Bye guys.